தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். புதிய வருமான வரி சட்டம் 2025 வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. இந்த புதிய வருமான வரி சட்டத்துல வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடற்ற அதிகாரங்கள் குறித்தும் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, வருமான வரி செலுத்துறவங்க ஏதாவது மோசடி செய்யறாங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தாலே எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அவர்களுடைய வீடு, அறைகள், தனிப்பட்ட இடங்கள் இப்படி எல்லா இடங்கள்லயுமே போய் சோதனை செய்யக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனுடைய நீட்சியா இந்த புதிய வருமான வரி சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, யார் மேலேயாவது அந்த அதிகாரிகளுக்கு, அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவுமே இல்லாம அந்த தனிநபரினுடைய வங்கி கணக்கு, இமெயில், முதலீடு செய்யக்கூடிய கணக்கு, ஆன்லைன் வங்கி கணக்கு இப்படின்னு எல்லா சமூக வலைதள பக்கங்களையும் சமூக பக்கங்களையும் அவங்க எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாம உள்ள நுழைஞ்சு அவங்களால சோதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டற்ற ஒரு அதிகாரத்தை இந்த சட்டம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்குது. இததான் சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு வன்மையா கண்டிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு தனிநபர் மேல வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த தனிநபரினுடைய விவரங்களை மட்டும் இல்லாம அவர் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய எல்லா கணக்குகளையும், எல்லா சமூக வலைதள பக்கங்களையும், எல்லா விவரங்களையும் எந்த ஒரு அனுமதியுமே இன்றி சோதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த அதிகாரிகளுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், இடி அமலாக்கத்துறை நிறைய நேரங்கள்ல அதனுடைய செயல்பாடுகளை நீதிமன்றங்களே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படி அந்த அமலாக்கத்துறை என்னைக்குமே மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் வீட்டுல போய் சோதனை நடத்தினதா நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனா மாறாக சிறு சிறு நிறுவனங்கள், ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், ஒன்றிய அரசுக்கு பிடிக்காதவர்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதவங்க, இப்படி இந்த மாதிரி ஆட்கள் மேலதான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுவுமே ஏற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே நிறைய சர்ச்சையாகவும் இது மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு கட்டற்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 கீழே இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை பாதுகாத்து வைக்கலாம் அப்படிங்கிற உரிமையையும், அரசியலமைப்பு சட்டம் 19(1)(a) இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கருத்துரிமை அப்படிங்கிற விஷயத்தையும் மொத்தமா பறிக்கக்கூடிய செயலாதான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்த அரசாங்கம் இந்த 19(1)(a) கருத்து சுதந்திரத்தை அழிக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த விஷயமும். இதனால என்னென்ன பிரச்சனைகள் இன்னும் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த அமலாக்கத்துறை போல இந்த வருமான வரித்துறையும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை விட்டுட்டு அவர்களுக்கு சாதகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்களின் மீது பொய் புகார்களை தெரிவிக்கிறதும், அவங்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை எல்லா அவங்களுடைய கணக்குகளையும் எந்த ஒரு அனுமதியும் இல்லாம சோதனை செய்யறன்ற பேர் வழியில அவர்களுடைய விவரங்களை எடுத்து வீண் பழி சுமத்துறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த அதிகாரியினுடைய தனிப்பட்ட கோபத்தினாலேயோ பழி வாங்கும் எண்ணத்தினாலேயோ யார் மேலேயாவது பழி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவர்கள் மீது நேரடியாக இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றங்களை கொண்டு வருது, புதிய சட்டங்களை கொண்டு வருது, காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டுப்பாடற்ற அதிகாரங்களை வாரி வழங்குறது, இப்படி செய்யறதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலப்போக்குல நீர்த்து போக செய்யறதுக்கான ஒரு வெளிப்படையான நடவடிக்கையா தான் பார்க்கப்படுது.